அனைவருக்கும் படிமான நமோ ஓம் विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பக்தர்கள் அனைவரையும் இந்த பகவத்கீதா ஓவர்வியூ கிளாஸ்க்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் 8 அத்தியாயங்களை கடந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 9வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். 9வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு மிக ரகசியமான அறிவு அப்படின்னு சொல்லி அதோடைய ஹெட்டிங், சாப்டர் ஹெட்டிங். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 8வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப்ஸ் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம 9வது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். ஸோ 8வது அத்தியாயம் 4 டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல்ல அர்ஜுனன் கேள்வி கேட்குறாரு. ஸோ அதில் அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறதையும் அதுக்கு பதிலாக கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத 2வது பிரிவுலையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா பரத்தை அடைதல் அப்படின்னு சொன்னால் என்ன, எப்படி அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக கிருஷ்ணர் 4வது டிவிஷன்ல தூய பக்தியே சிறந்தது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முடிச்சாரு. தூய பக்திக்கு பல பேர்கள் இருக்கு. அனன்ய பக்தி, அப்புறமா சுத்த பக்தி, அகிஞ்சன பக்தி, இந்த மாதிரிலாம் இன்னும் டிஃப்ரெண்டான பேர்கள்லாம் இருக்கு. ஸோ 8வது அத்தியாயத்தோட கடைசியில கிருஷ்ணர் முடித்தது அந்த அனன்ய பக்தி இல்லைன்னா தூய பக்தி, அதை தான் சொல்லி முடிச்சாரு. ஸோ 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, 9வது அத்தியாயமும் 4 டிவிஷனா பிரிக்கப்பட்டிருக்கு, 4 போர்ஷனா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல 3 ஸ்லோகங்கள் அறிவுனா என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்றாரு. எது உயர்ந்த அறிவு, அதுக்கப்புறமா அந்த உயர்ந்த அறிவை அடைகிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அந்த அறிவுடைய இயற்கை என்ன, அது எல்லாமே கிருஷ்ணர் இந்த முதல் 3 ஸ்லோகங்கள்ல சொல்றாரு. அதுக்கப்புறமா 2வது போர்ஷன்ல செஷன்ல கிருஷ்ணர் எப்படி அவர் இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் கிருஷ்ணர் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் ஒரே நேரத்துல அர்ஜுனனுக்கு முன்னாடி இருந்தாலும், அவர் அர்ஜுனனுக்கு ஒரு நண்பன் போல செயல்பட்டாலும், அவர் முழுமுதற் கடவுள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒண்ணு. ஸோ அதை கிருஷ்ணர் இந்த 2வது போர்ஷன்ல விளக்குறாரு. அதாவது 4வது ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகம் வரைக்கும். 3வது டிவிஷன் போர்ஷன்ல கிருஷ்ணர் அவர் அவ்வளவு தூரம் உன்னதமானவராக இருந்தா கூட அவரை சிலர் அலட்சியப்படுத்துறாங்க. யார் அவங்கள அலட்சியப்படுத்துறா, ஏன் அலட்சியப்படுத்துறாங்க அப்படிங்கிறத கிருஷ்ணர் அங்க சொல்றாரு. அதுக்கப்புறமா யார் அவருக்கு பக்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் சொல்றாரு. 4வது டிவிஷன்ல கிருஷ்ணர் இந்த டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டோடைய ஒரு குளோரி என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்றாரு. நீங்க இந்த பகவத்கீதையில சில அத்தியாயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல சிமிலாரிட்டியை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா 3வது அத்தியாயமும் 5வது அத்தியாயமும் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டியா இருக்கும். ஏன்னா 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொன்னது கர்மயோகம். அந்த கர்மயோகத்தையே எப்படி பகவானோட ஒரு பக்தி தொண்டோட சேர்ந்து செய்யறது, கிருஷ்ண உணர்வுல எப்படி அதை செய்யறது அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணி 5வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அது மாதிரி 7வது அத்தியாயத்துல பக்தி தொண்டை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதே மாதிரியே இங்க 9வது அத்தியாயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பக்தி தொண்டோடைய ஒரு குளோரியை தான் 9வது அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணி சொல்றாரு. அது மாதிரி சில ஒற்றுமைகள், சிமிலாரிட்டி இந்த அத்தியாயங்கள்ல இருக்கு. அதனால ஆனா அது நமக்கு நம்ம நல்லது, நமக்கு இன்னும் அந்த பக்தி தொண்டை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ முதல்
டிவிஷன்ல நம்ம பார்க்கலாம். அறிவு அப்படின்னா என்ன? இந்த அறிவு வந்து 2 விதமா வந்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து அந்த அறிவை பெறுவதற்கான ஒரு தகுதி என்ன? அதுக்கப்புறமா அந்த அறிவினுடைய ஒரு நேச்சர், ஒரு இயற்கை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவா இந்த 2 விஷயமுமே வந்து முக்கியமான ஒண்ணு. முதல்ல அந்த ஒரு நாலேஜ வந்து அடையக்கூடியவருடைய ஒரு கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அவருடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க கிட்ட நம்ம அந்த நாலேஜ குடுத்தோம்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கிட்ட வந்துட்டு நம்ம காலேஜ்ல படிக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லிக் குடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து புரியுமா? அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால எப்போதுமே வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்றதுக்கு முன்னாடி, நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியா இருக்கலாம். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கலாம். இந்த மாரி எதா இருந்தா கூட, அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த நபருக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா, நமக்கு தான் வந்து டைம் வேஸ்ட். இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கனால வந்து என்ன பண்ண முடியும்? எலிஜிபிலிட்டி இல்லாட்டினா கூட அவங்கள வந்து எலிஜிபிளா ஆக்க முடியும். அது ரொம்ப ரேரான நபர்கள். எனிஹவ். ஸோ பட் காமனா வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இன்னொன்னு வந்து அதோடைய இயற்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நமக்கு அந்த நாலேட்ஜ் வந்து வேணுமா வேண்டாமான்னு நமக்கு வந்து சொல்ல முடியும். இப்ப நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வந்து காலேஜ் போறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த காலேஜ்ல நான் போய் என்ன வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிபார்ட்மெண்ட்னால, அந்த படிப்புனால நான் என்ன ஒரு ஞானத்த அடைய போறேன், அது எப்படி நான் வந்து என்னுடைய லைஃப்ல நான் வந்து பயன்படுத்த போறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நாலேட்ஜோடைய ஒரு நேச்சர் என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா கூட, நமக்கு அதுல வந்து எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இல்லன்னா எப்படி அத நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த 2 அ தகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயங்கள நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ கிருஷ்ணர் வந்து முதல் ஸ்லோகத்திலேயே வந்து சொல்றாரு. இந்த நாலேட்ஜ வந்து பெறுவதற்கான ஒரு தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞான விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷயசே அசுபா. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல இந்த பகவத்கீதையை பத்தின ஒரு ஞானத்தை ஒருவர் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி வந்து வைக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா அனசூயவே. அனசூயவே அப்படின்னு சொன்னா பொறாமை இல்லாத நபராக இருக்கணும். பொறாமை வந்து பொதுவாவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில யாரு மேலயுமே இல்லாம இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பொறாமை இருக்கிறதுனால நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஒருத்தவங்க கிட்ட நல்ல விஷயம் இருந்தா கூட அந்த நல்ல விஷயத்த நமக்கு வந்து பார்க்கறதுக்கு முடியாது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பகவானுக்கு மேலேயே பொறாமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருக்கு மேலேயே பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நம்மளால எப்படி வந்து இந்த பகவத்கீதைய வந்து புரிஞ்சுக்க முடியும்? ஸோ நமக்கு தமிழ்நாட்டுல இத வந்து நம்ம நெறைய பார்க்கலாம். பகவானையே வந்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள், கிண்டல் செய்யக்கூடியவர்கள், அதனால அது ரொம்ப ஜாஸ்தி இங்கெல்லாம் வந்து. ம். அந்த மாரியான நபர்களால வந்து எப்படி கிருஷ்ணர வந்து புரிஞ்சுக்க முடியும்? அவங்களால வந்து கிருஷ்ணர ஒரு காலமும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, முதல்ல வந்து இந்த பொறாமை அப்படின்றதுல இருந்து ஒருத்தர் விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. அப்படி விடுபட்டு இருக்கிறதுனால அவரால என்ன பண்ண முடியும்? இதம் துதே குஹ்யதமம். இந்த ரகசியமான ஒரு ஞானம். இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம் இல்ல. இது வந்து ரகசியமானது அப்படின்னு சொல்றாரு. ரகசியமானதா? ரகசியமானதுன்னா பகவத்கீதை நம்ம வந்து தெரு தெருவா குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி வந்து இந்த இந்த ஞானம் வந்து ரகசியமானதுன்னு நம்ம வந்து சொல்றோம்? அதனால இது எப்படி ரகசியமான ஞானம் அப்படின்னு சொன்னா, ரகசியம்ங்கிறது எதனாலன்னா, நம்ம இந்த ஞானம் ரொம்ப எளிமையா நமக்கு கிடைக்கிறதா இருந்தா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அதனால தான் அது வந்து ஆ ரகசியமானது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, ஞானம் விஞ்ஞான சகிதம். அதாவது நான் உனக்கு ஞானம்னா,
நாலேஜ். விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை எப்படி வந்து பயன்படுத்துறதுன்ற அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ ரெண்டையுமே கிருஷ்ணர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஒருத்தவருக்கு வந்துட்டு நம்ம வந்து மொபைல் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை பத்தின ஒரு ஞானத்தை நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா அந்த மொபைலை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணுன்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், அவரால் அதை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அதனால கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, நான் உனக்கு இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்போ வரைக்கும் நான் உனக்கு வந்துட்டு இந்த ரகசியமான ஞானத்தை நான் வந்து கொடுத்தேன். இனிமே நான் என்ன செய்ய போறேன், அந்த ஞானத்தை எப்படி உன்னோட வாழ்க்கையில நீ கடைபிடிக்க போறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அந்த ஞானத்தை வந்து அடையிறதுனால என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, மோக்ஷேஷே அசுபா அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரா, இந்த பௌதீக உலகத்துல துன்பம் நிறைந்த இந்த பௌதீக உலகத்துல இருந்து அவனால என்ன செய்ய முடியும், அவனால விடுதலை அடைய முடியும். ஞாத்வா மோக்ஷயிஷ்யாமி, ஞாத்வானா தெரிந்து கொள்வது. இந்த ஞானத்தை அடைவதனால அவருக்கு வந்து என்ன கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, ஒரு உறுதி நமக்கு வந்து கொடுக்குறாரு. எந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வாங்கினா கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அதுக்கு வந்துட்டு ஒரு கேரண்டி வேணும், வாரண்டி வேணும்னு நம்ம வந்து கேட்போம். அந்த கம்பெனி வந்து அது கொடுத்தாதான் நமக்கு அதுக்கு மேல வந்து ஒரு நம்பிக்கை வரும். சரி, இப்போ 3 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க, வாரண்டி பீரியட் இருக்கு, ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அது மாதிரி இங்க கிருஷ்ணரே வந்து என்ன பண்றாரு, ஒரு வாரண்டி ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகலாம், நமக்கு வந்துட்டு கேரண்டியா வந்துட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இங்க நமக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பொறாமையும் சந்தேக புத்தியும் தோல்வியை தரும், நம்பிக்கை மற்றும் அன்பினால் வாழ்வில் வளம் பெறும். அதாவது இங்க பகவான் கிருஷ்ணர் அவர் மேல வந்து பொறாமை இல்லாம இருந்தா என்ன செய்ய முடியும், அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். பொறாமை இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய இந்த அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்துக்கு மேல நமக்கு நம்பிக்கையும் இருக்கணும். ஸோ இந்த நம்பிக்கையும் ரொம்ப அவசியம். பகவானுக்கு மேல நம்பிக்கை, அவருக்கு மேல பக்தி. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து எப்போ இருக்குதோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பக்தியில நம்மளால வந்து முன்னேற முடியும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலயும் டே டு டே லைஃப்ல கூட நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பிக்கையும் அன்பும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மேலேயே நம்ம வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வீடே வந்து என்ன ஆயிரும், நரகம் ஆயிரும். வீட்டில் இருக்கிறவங்களோட ஏதோ வந்துட்டு ஒரு மெக்கானிக்கலா வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த வீடு நரகமா இருக்கும். அந்த வீட்டுல வந்து வர்றதுக்கே நமக்கு வந்து இஷ்டம் இருக்காது. அங்க போய் என்ன பண்ண, நம்ம கிட்ட அன்பா பேசுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்ல எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க நம்மள சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்பவும் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும், வீட்டுக்கு போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய டே டு டே லைஃபுக்குமே வந்துட்டு நல்லது இல்லை, ஆன்மீக வாழ்க்கைக்கும் நல்லது இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு மேலேயும் இந்த பகவத்கீதைக்கு மேலேயும் நமக்கு வந்துட்டு பூரண நம்பிக்கை இருக்கணும். இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நம்மளுடைய ஆண் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து அறிவின் இயற்கை. இந்த அறிவோடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜவித்ய ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷவாகமம் தர்மியம் சுசுகும் கர்தும் அவ்யயம். சுசுகும் கருத்தும் அவ்யயம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்தை பத்தி வந்து சொல்றாங்க. இதுதான் இந்த ஞானத்தோடைய ஒரு இயற்கை. என்ன சுசுகும் அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு பாடி நல்லா ஃபிட்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ பாடி ஃபிட்டா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், சொல்லுங்க யாராவது. பாடி ஃபிட்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும்பாங்க, டயட் ஃபாலோ பண்ணணும்பாங்க. அதெல்லாம் நமக்கு இஷ்டமா இருக்கா, பிடிக்குதா அது? அது கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்குது சாமி. 1 hour உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணா எவ்வளவு பாடி டயர்ட் ஆகுது.
டயட் போட்டா வந்துட்டு இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாரு டாக்டர். அது எவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கு. பட் நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்கு. அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் ஓப்பன்லாம் நம்ம பண்ணா நமக்கு ஹெல்த் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு சுகம் இல்லை, அது நமக்கு வந்துட்டு பெயின் தான். அந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பெயின் தான். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹெல்த் வந்துட்டு நல்லா ஒரு ஆரோக்கியமா இருக்குது. நமக்கு அதனால வந்து நல்ல வேலைகள் நிறைய பண்ண முடியுது. ஆனா இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது எப்படின்னா, சுசுகும் கருத்தும் அவ்யயம். அதாவது இந்த பக்தி தொண்டு பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. அதே நேரத்துல அது வந்து ஆஹ் இன்பம் கொடுக்கக்கூடியது. ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு அதோடைய ரிசல்ட்னால நமக்கு வந்து இன்பம் வருது அப்படிங்கிறது வேற. ஆனா இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அதை செய்யும் போதே நமக்கு வந்து இன்பமா இருக்கு. அதை செய்து நம்ம வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்றோம் இல்லையா, அந்த கோலை அச்சீவ் பண்ணும்போது இன்னும் இன்பமா இருக்கு. ஸோ இந்த பக்தி தொண்டுடைய ஒரு நேச்சர் எப்படி இருக்கு, செய்யும் போதும் வந்து இன்பம், செய்து முடிச்சு அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் இன்பம். அதுதான் இந்த பக்தி தொண்டுடைய ஒரு நேச்சர். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமே கிடையாது. நீங்க வந்து பார்க்கலாம், நீங்க இஸ்கான் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு ஹரே கிருஷ்ணா வந்து கீர்த்தனை பண்ணி அப்படி டான்ஸ் பண்ணி ஆடி பாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில்ல வந்துட்டு நல்லா பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாரும் பக்தரோட சேர்ந்து ஒண்ணா நல்லா பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதனால இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டமும் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த ஞானமானது பவித்ரம். இந்த ஞானம் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப தூய்மையானதா இருக்கு. இந்த ஞானத்துல எந்த விதமான ஒரு கலப்படமோ கல்மஷமோ இல்ல கண்டாமினேஷனோ கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கு. அதனாலதான் இது வந்து என்னவா இருக்கு, ராஜவித்ய ராஜகுகியம். அதனாலதான் இந்த ஞானமானது வந்து அறிவுகளின் அரசன் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறமா இந்த கிங் ஆஃப் சீக்ரெட். ஏன் இதை வந்து கிங் ஆஃப் சீக்ரெட்னு சொல்றோம்? ஏன் இது வந்து கிங் ஆஃப் சீக்ரெட் அப்படின்னு சொல்றோம்? ஏன் அப்படின்னு கேட்டா, பகவானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பந்தம், ரிலேஷன்ஷிப் இருக்க, இத வந்து ரியலைஸ் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து என்னதான் ஒருத்தவங்க கிட்ட போய் இந்த மாதிரி பகவத்கீதையை பத்தி சொல்லி, நீங்க உடல் இல்லை ஆத்மா பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நீங்க பக்தி பண்ணணும், இல்லைன்னா அடுத்த பிரிவுல பிறந்து கஷ்டப்படுவீங்க, இதெல்லாம் நம்ம சொன்னா கூட அவங்களுக்கு வந்து இது ஏத்துக்கவே முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் இது வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பல பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வமே வராது. அதனாலதான் இந்த வித்தியானது எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா கூட இது வந்து சீக்கிரட்டாவே இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க கிருஷ்ணர் வந்து இந்த அறிவினுடைய ஒரு நேச்சரை வந்து சொல்றாரு. இது வந்து ராஜவித்யா ராஜகுகியம். அதுக்கப்புறம் இது வந்து பவித்ரம், இதம் உத்தமம். தன்னுணர்வு செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஒரு பாதையில இந்த பக்தி தொண்டு தான் வந்து உத்தமமானது அப்படின்னு சொல்றாரு. உத்தமமானதுன்னா சுப்பீரியர், ஹைலி சுப்பீரியர். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அது வந்து செய்யும் போதும் வந்து நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்குது. அதனால நம்ம வந்து அடைஞ்சு ஒரு இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் நமக்கு இன்பத்தை கொடுக்குது. அதுதான் இந்த அறிவினுடைய ஒரு நேச்சர். ஆனா நமக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு ஆனந்தமா இருக்கிற மாதிரியே வந்து நமக்கு வந்து தெரியல. நமக்கு வந்து எப்படி இருக்கு, நமக்கு துன்பம் வந்து எப்போதுமே இருக்கு. அப்போ இந்த துன்பம் வந்து எப்படி வருது, இந்த துன்பத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அது நமக்கு வந்து தெரியும். நம்ம துன்பப்படுவதற்கான காரணம் வேற யாருமே கிடையாது, நம்மளே தான். தமிழ்ல கூட வந்து சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிம்பாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையோ தீமையோ அது மற்றவர்கள்னால வர்றது கிடையாது, அது நம்மளுடைய செயல்னாலதான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து சாஸ்திரத்துல வந்து சொல்றாங்க, நம்மளுடைய பாவ விளைவுகள் வந்து 4 விதங்களா வந்து பிரிக்கப்படுது.
நம்ம செய்யக்கூடிய சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் வந்து 4 விதமா வந்து பிரிக்கப்படுது. அது வந்து அப்ராப்தம், பிராப்தம், கூட்டம், பீஜம் அப்படின்னு சொல்லி 4 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஒண்ணு வந்து இங்க நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கலாம். பீஜம் அப்படின்னு சொன்னா ஒரு விதை வடிவில் இருக்கக்கூடியது. அப்புறமா வந்து கொஞ்சம் முளைக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளருது, அதுக்கப்புறம் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பாவ செயல் செய்யறாரு, பாவமோ புண்ணியமோ ரெண்டுமே தான், இதே தான் வழிமுறை. ஸோ ஒரு ஒரு பாவ செயலை செய்யறாரு. அவர் செய்ததுக்கு அப்புறமா அந்த பாவத்திற்கான ஒரு விளைவு இமிடியேட்டா அவருக்கு வருமா அப்படின்னு சொன்னா, ஒரு சிலது இமிடியேட்டா கிடைக்கலாம், ஒரு சிலதுக்கு கொஞ்சம் டைமும் ஆகலாம். அதுக்கு அந்த விதையானது முதல்ல வந்து என்ன ஆகுது, ஒரு பாவத்தை செய்வதற்கான ஒரு எண்ணம் நம்மளுடைய மனதுல அந்த ஒரு விதை மாதிரி வந்து விழுகுது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், அந்த பாவத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம மெடிடேட் பண்றோம். அதுக்கப்புறம் அதை வந்து செயல்ல செஞ்சிடறோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அந்த செயலுடைய ஒரு விளைவு நமக்கு வந்து கிடைக்குது. உதாரணத்துக்கு ஒரு திருடன் இருக்கிறாரு, ஒரு பொருளை திருடணும்னு வந்து நினைக்கிறாரு, அப்புறமா அந்த எப்படி திருடணும்னு நினைக்கிறாரு, அப்புறம் திருடிடுறாரு, அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு ரிசல்ட் அவருக்கு கிடைக்குது. ஸோ அதனால நம்ம செய்யக்கூடிய பாவம் இதே மாதிரிதான். முதல்ல அந்த பாவத்துக்கான ஒரு விளைவு எப்படி இருக்கும், நம்ம கிட்ட வந்து விதை வடிவுல இருக்கும். அதுக்கப்புறமா அது என்ன ஆகும், கொஞ்சம் வந்து வளரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறமா அது நமக்கு வந்துட்டு அதோடைய ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். நமக்கு இப்போ வந்து பார்க்க, அதாவது நான் இங்க இருக்கிறேன், நான் வந்து இங்க வந்து ஏதோ பெருசா வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நான் வந்து பண்ணிட்டேன். போலீஸ் வந்து என்னை தேடிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன், எஸ்கேப் ஆகி நான் வந்துட்டு மதன் பிரபுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். நான் அங்க மதன் பிரபு வீட்டுல வந்துட்டு நான் என்ன பண்றேன், அங்க வந்து ரொம்ப நல்ல பையனை நான் வந்து இருந்துட்டு அங்க வந்து எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். ம். நிறைய நல்ல விஷயங்கள் நான் அங்க பண்றேன். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன். ம். நிறைய பேரை நான் படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நான் வந்து அங்க வந்து பண்றேன். அப்போ மதன் பிரபு என்ன நினைப்பாரு, என்னைய, வாவ், திருமலா பிரபு வந்துட்டு சூப்பரான ஒரு பர்சன், இவர் மாதிரி வந்து ஹெல்பிங் நேச்சர் இருக்கிற மாதிரி ஆளுங்களே கிடையாது அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. சடனா ஒரு நாள் வந்து என்னாச்சு, போலீஸ் வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாளா என்னைய தேடிட்டு இருந்தாங்க, எங்கேயோ இருக்கிறான்னு தெரிஞ்சு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து பார்த்து மதன் பிரபு சாக்கார, இவரையே அரெஸ்ட் பண்றீங்க, இவர் வந்து ரொம்ப நல்லவர், இவர் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு, இவர் நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ போலீஸ் வந்து சொல்லுவாங்க, இவருடைய ஹிஸ்டரி உங்களுக்கு இப்போ உள்ள ஹிஸ்டரி தான் தெரியும், பழைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாது, இவரை நாங்க அரெஸ்ட் பண்றது பழைய ஹிஸ்டரிக்காக தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே புரியும், ஓ, இவர் இந்த பண்ணாரா அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் பண்ணலையே, எனக்கு ஏன் வந்து இந்த ஒரு துன்பச் செயல் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அது நமக்கு மறந்து போயிட்டோம், நம்ம செஞ்ச அந்த பாவச் செயலை நம்ம மறந்து போயிட்டோம். அதோடைய ஒரு விளைவுதான் என்ன ஆகுது, இப்போ நமக்கு வந்து வருது. ஓகே. ஆனா இந்த பக்தி தொண்டு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், பவித்ரம் இதம் உத்தமம். பவித்திரம்னா தூய்மைப்படுத்துறது. இந்த பக்தி தொண்டு வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய இந்த எல்லா விதமான எல்லா நிலைகள்லயும் இருக்கக்கூடிய இந்த பாவ விளைவுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த பக்தி தொண்டு உடனே வந்து பியூரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அதனாலதான் இந்த பக்தி தொண்டானது ராஜ வித்யா. இது எல்லா வித்தைகளினுடைய ஒரு அரசனா வந்து ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி தொண்டு வந்து என்னது, சுஸ்ருதி தட்சணா, அதாவது ஒரு நிமிடத்துல ஒரே உடனடியா வந்து என்ன பண்ணோம், இந்த பக்தி தொண்டு நமக்கு வந்துட்டு பலனை கொடுக்கும். நம்மளுடைய எல்லா விதமான பாவ செயல்களையும் அதோடைய விளைவுகளையும் வந்து தடுத்து நிப்பாட்டிடும். அதாவது நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்து பாவம் செய்வதற்கான அந்த ஒரு ஆசையவே வந்து என்ன பண்ணோம், இந்த பக்தி தொண்டு நம்முடைய இதயத்துல இருந்து எடுத்துரும். ஸோ அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பக்தி தொண்டு. மற்ற எந்த ஒரு ஆன்மீக வழிமுறையும் இவ்வளவு சக்தி வாய்ந்தது கிடையாது. அது நம்ம வந்து பல உதாரணங்கள் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாவம் செய்வதற்கான அந்த எண்ணங்கள் வந்து என்ன செய்யணும், நம்ம இருதயத்துல இருந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்துடணும். அது ஏதோ வந்து உள்ளுக்குள்ள சைலண்டா இருக்குது அப்படின்றதுக்காக
அது பரவாயில்ல, நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. அது என்ன பண்ணும், அது வந்து ஒரு பாம்பு மாதிரி. அது என்ன செய்யும், சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து கொத்திரும். எவ்வளவு பெரிய ஒரு ரிஷி முனிகளா இருந்தா கூட வந்து என்ன பண்ணும், அவங்களையும் வந்து இந்த பாவ விளைவு, பாவ எண்ணங்கள் வந்து என்ன பண்ணும், கெட்ட வழிக்கு அவங்க வந்து கொண்டு போயிரும். ஜெய்மினி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி வந்து ஆஹ் என்ன பண்றாரு, நான்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிஷி, நான் எப்போதும் வந்து தபத்துல இருக்கக்கூடியவன், வேதங்களை கற்றவன், அதனால நான் வந்து பாவச் செயல்கள் எல்லாம் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு கர்வத்துல இருக்கிறார். அப்போ ஒரு நாள் நைட் என்ன ஆகுது, அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு பெண் வராங்க. அப்போ அந்த பெண், நான் வந்து வழி தவறி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டேன், நான் அந்த நைட்டு மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு குடிசை கொடுத்து அங்க வந்து தங்க வைக்கிறார். ஆனா இரவு நேரத்துல இவருடைய மனதானது என்ன ஆகுது, சலனப்பட்டு அந்த பெண்ணினுடைய ஒரு அழகான அந்த பேச்சு, அந்த நடக்கிற அழகு, இது எல்லாம் நினைச்சு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு ரிஷியா, ஒரு பிரம்மச்சரியத்தை வந்து கடைபிடிச்ச அந்த ரிஷி என்ன பண்றாரு, அந்த பெண் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய கதவை தட்டுறாரு. இரவு நேரத்துல அந்த அம்மா திறக்க மாட்டேன்றாங்க. திரும்பவும் தட்டுறாரு, திறக்க மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு ஏணிப்படியை போட்டு குடிசை மேல ஏறி, அதாவது ஒரு லேடர் அதை போட்டு மேல ஏறி அந்த ஹட்டை வந்து ஓபன் பண்ணி உள்ள குதிச்சிடுறாரு. உள்ள குதிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு ஷாக்கு, ஏன் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, எனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அம்மா வந்து, சரி, என்னை பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நீ தூக்கிட்டு போகணும், போனீங்கன்னா நான் அங்க வந்து என்னுடைய எண்ணத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, தூக்கிட்டு போறாரு. அந்த கோவில்ல போய் இறக்கி விட்ட உடனே அந்த அம்மா டக்குன்னு வந்து ஒரு ஆணுடைய ஒரு ரூபத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா அவருடைய குருவான வியாசர் தான். ஸோ அவருடைய குருவே வந்து அவரை அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் அதுக்கு அதுக்கு அதை பார்த்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டார். இப்படி வந்து ஒரு நாள் ஒரு சன நேரம் வந்து பேசுனதுக்கே வந்து என்னுடைய மனசு இப்படி சலனப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ அதனால மற்ற எந்த ஒரு வழிமுறையும் கூட நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ எண்ணங்களை வந்து அடியோட அகற்றாது. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், பக்தி தொண்டை சீரியஸா நம்ம பண்ணும்போது அந்த பாவ எண்ணங்கள் நம்மளுடைய இதயத்திலிருந்து கம்ப்ளீட்டா வந்து போகும். அது வந்து சைலண்டா உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சைலண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா அது இது மாதிரி என்ன ஆகும், ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும். ஓகே. ஸோ நம்மளுடைய இந்த பாவ விளைவுகள் வந்து இப்படிதான். பாவ விளைவோ புண்ணிய விளைவோ, அது என்ன முன்னாடி நம்ம பண்ணது, அதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன பண்ணுது, ஒரு இன்பமோ ஒரு துன்பமோ அது நமக்கு பிடிக்குது. அதுக்கப்புறமா இப்ப நம்ம செய்யக்கூடிய பாவமோ புண்ணியமோ அது என்ன பண்ணும், அடுத்த பிறவில நமக்கு இன்பமோ துன்பமோ கொடுக்கும். இது வந்து நமக்கு மாறி மாறி வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து தமிழ்ல இது சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஸோ எது நம்ம போட்டோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது கிடைக்கும். ஸோ நம்ம அதில் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 2வது டிவிஷனுக்கு போறோம். பகவான் கிருஷ்ணர் வந்து சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பொதுவா வந்து நமக்கு இந்த பௌதிக உலகத்துல பல விஷயங்கள் இருக்கு. அந்த பௌதிக விஷயங்கள்ல நம்ம வந்து அந்த எல்லா விஷயங்களையுமே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆஹ் கிரகங்கள் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு. இதெல்லாமே எப்படி வந்து ஆஹ் அந்த ஸ்கைல வந்துட்டு அது ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கு, எப்படி அது வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு, இது எதுவுமே நமக்கு வந்து சொல்ல முடியாது. நம்மளுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், சில விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து யூகிக்க முடியும். ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த காரை வந்து எப்படி வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், அது என்ன மாதிரியான ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணலாம், இல்ல பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும், யூகிக்க முடியும். ஆனா நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இந்த பௌதிக உலகத்துல வந்து இருக்குது. அது மெட்டீரியலான ஒரு ஆப்ஜெக்டே கூட அப்படி இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்மா வந்து எப்படிப்பட்டது, அது நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அது நம்மளால வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அது ஆன்மீகமானது. ஸோ அதனால பகவானை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, பகவானை
பகவான்கிறவரு நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். அவர் நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டவர் கிடையாது. அதை வந்து சொல்றதுக்கு தான் இங்க ஈஷோபனிஷத்துல வந்துட்டு ஒரு ஸ்லோகம் வந்து இருக்கு. தத்யேஜதி தன்னை ஜெயதி தத்தூரே தத்வி அந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தத்பூ சர்வஸ்யாஸ்ய பாயதான். மொழிபெயர்ப்பு: முழுமுதற் கடவுள் நடக்கிறார், ஆனால் நடப்பதில்லை. அவர் வெகு தொலைவில் இருக்கிறார், அதே சமயம் அவர் மிக அருகாமையிலும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார், இருப்பினும் அவர் எல்லாவற்றுக்கு வெளியிலும் இருக்கிறார். இந்த ஒரு கருத்து வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். என்ன இது? ஏன்னா டோட்டலா வந்து ரெண்டுமே டிஃபரெண்டான ஒரு ஒப்பீனியன். என்ன, ஒண்ணு நடக்கிறாருன்னு சொல்லணும், இல்ல நடக்கலாம்னு சொல்லணும். ஒண்ணு பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லணும், இல்லைன்னா தூரத்துல இருக்கிறாருன்னு சொல்லணும். ஒண்ணு உள்ள இருக்கிறாருன்னு சொல்லணும், இல்லைன்னா வெளியில இருக்கிறாருன்னு சொல்லணும். ஆனா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி? அதுதான் உண்மையிலேயே பகவான். சோ பகவான் வந்து பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே அப்படின்னு சொல்லி ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சுபாவகி ஞான பல கிரியாச்ச. பகவானுகிட்ட வந்து சுபாவமாவே என்னப்பட்டிருக்கு, பலவிதமான சக்திகள் இருக்கு. அந்த பலவிதமான சக்திகள்னால பகவானால என்ன பண்ண முடியும், ஒரே நேரத்துல அவரால நடக்கவும் முடியும், அதாவது நடந்து ரொம்ப தூரம் போகவும் முடியும், நடக்காம ஒரே இடத்துல அங்கேயே நிக்கவும் முடியும். ஒரே நேரத்துல பண்ண முடியும். அதுதான் தப்பா நினைச்சுக்க கூடாது. நடக்கிறாரு, நிக்கிறாரு, ரெண்டும் தனித்தனி இல்ல, ரெண்டும் ஒரே நேரத்துல பண்ண முடியும். அதுதான் பகவான். அது எப்படி நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். இப்போ ஆஹ் பகவான் வந்து என்ன பண்றாரு, ஆன்மீக உலகத்துல அவர் பலவிதமான லீலைகளை வந்து பண்றாரு. அந்த ஆன்மீக உலகத்துல அவர் பலவிதமான லீலைகளை பண்ணா கூட இந்த பௌதிக உலகத்துடைய இந்த சிருஷ்டி கிரியேஷன் இதெல்லாம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, தன்னால நடந்துகிட்டு இருக்கு. பகவான் என்ன பண்றாரு, இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்து பலவிதமான செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ ஒரே நேரத்துல பகவான் வந்து என்ன பண்றாரு, ஆன்மீக உலகத்திலயும் இருக்கிறாரு, பௌதிக உலகத்திலயும் இருக்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்டா, அதுதான் பராசர சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. பகவத்கீதையில கூட வந்து நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு, ஏக அம்சேன, நான் வந்து என்ன பண்றேன், என்னுடைய ஒரு சின்ன அம்சத்தினால இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நான் வந்து படைச்சு காத்து அழிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றேன். சோ அதனால பகவான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரே நேரத்துல அவனால நடக்கவும் முடியும், நடக்காம இருக்கவும் முடியும். ஒரே நேரத்துல உள்ளுக்குள்ளேயே இருக்க முடியும், வெளியிலேயே இருக்க முடியும். நம்ம வந்து மகாபாரதத்துடைய யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். அதுல வந்து ஆஹ் அஸ்வத்தாமன் வந்து என்ன பண்றான், உத்தரையோடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை பரீட்சித் மகாராஜர் இருக்கிறாரு, அவரை வந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து ஏவுறான். அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அவர் வெளியில நின்றுகிட்டும் இருக்கிறாரு, அதே நேரத்துல கர்ப்பத்துக்கு உள்ள போய் பரீட்சித் மகாராஜரை காப்பாத்தவும் செய்யறாரு. அதுதான் பகவானுடைய சக்தி. அவனால ஒரே நேரத்துல உள்ளவும் இருக்க முடியும், வெளியிலயும் இருக்க முடியும். சோ அதான் வந்து பகவான் வந்து சொல்லுவோம் இல்லையா, உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்தவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அணோரணியான் மகதோ மகியான். அவர் அணுவிலையும் அணுவானவரா இருக்கிறாரு, பெரியவற்றில் பெரியதாகவும் இருக்கிறார். சோ இது எல்லாமே பகவானுக்கு சாத்தியமானது. அதனாலதான் பகவானை பத்தி புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. சோ பகவான் ஒரே நேரத்துல அவருடைய ஆன்மீக உலகத்திலேயே இருக்கிறாரு, அதே நேரத்துல இந்த பௌதிக உலகத்திலேயே அவர் இருக்கிறாருன்னா, அப்போ இந்த பௌதிக உலகத்தை எப்படி அவர் வந்து சிருஷ்டி பண்றாரு, எப்படி கண்ட்ரோல் பண்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் கிருஷ்ணன் இங்க சொல்றாரு, பிரகிருதிம் ஸ்வாம் அவஸ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः போதக்ராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர் வசாத். பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது. எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது. சோ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இந்த மெட்டீரியல் நேச்சர், இந்த கிரியேஷன், இது கம்ப்ளீட்டா வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இங்க வந்து வேற யாரையும் வந்து கிருஷ்ணர் சொல்லல. பிரம்மா, சிவன், 33 தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு, நான் தான் இந்த சிருஷ்டியவே படைக்கிறேங்கிறார். பிரம்மா, சிவன் எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும், அதான் சிருஷ்டின்னு ஒண்ணு இருந்தா தான் அதுக்கப்புறமா காக்குறதுக்கு, அழிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆளுங்க வந்து தேவை. சோ அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சிருஷ்டி பண்றதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்படி சிருஷ்டி பண்றாரு, அததான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய
ஜெகத் விபரிவர்த்ததே. குந்தியின் மகனே, எனது சக்தியில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றது. மயாத் அக்ஷேன, அக்ஷ அப்படின்னு சொன்னா பார்க்கிறதுன்னு அர்த்தம். பிரகிருதினா என்ன? இந்த ஜட இயற்கை. இந்த ஜட இயற்கை அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. எப்படி நான் இருக்கிறேன்னா என்கிட்ட இருந்து நிழலும் இருக்கும். இப்ப நான் நிக்கிறேன், என் மேல லைட் அடிச்சு என்ன ஆகும்? நிழல் விழுகும். இப்போ இந்த நிழல், அதாவது ஷேடோ, அது என்னையை சார்ந்து இருக்கா இல்ல அது இண்டிபெண்டா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. It's with you, Prabhu. Shadow is always with the person. Doesn't separate. Yeah. It is independent or dependent? Dependent. Dependent. Yeah, very good. Thank you. So, அந்த ஷேடோ டிபெண்டன்ட். ஆனா அதே நேரத்துல அது உள்ளுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? இட் இஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட்? Outside. யா, தேங்க்யூ. அந்த ஷேடோ அவுட் சைடு இருக்கு, அவுட் ஆஃப் த பாடி. என்னுடைய பாடிக்கு வெளியில இருந்தாலும் கண்ட்ரோல் யார்ட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. த சேம் வே இந்த மெட்டீரியல் நேச்சர் பகவானுடைய பாடிக்கு வெளியில இருக்கு, அதே நேரத்துல அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்றாரு? மயாத் அக்ஷேன, ஜஸ்ட் அவருடைய கிளான்ஸ்னாலே என்ன பண்றாரு? அதெல்லாம் படைச்சிடுறாரு. இது நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பிரபு சொல்றீங்க, பார்வையிலேயே நடந்துருமா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகப்பட தேவையில்லை. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆசை உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம கண் காமிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வேலை நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் இருக்கு? என் கண் ஜாடை பார்த்த உடனே வேலை நடக்கணும் பிரபு அப்படின்னு தயக்கம் இல்லாம சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை உண்டு? எனக்கு உண்டு. அது நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்துல எனக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. நான் ஆளுங்க கிட்ட இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லணும்ன்றதெல்லாம் எனக்கு இருக்கு. நான் பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க என் வேலையை பண்ணணும். அப்படி யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு? சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். யா, தேங்க்யூ, வெரி குட். வேற யாராவது? Yes, Prabhu, same here. தேங்க்யூ. ஸோ நம்ம கிட்ட இந்த ஆசை இருக்கு இல்லையா? இந்த ஆசை நம்ம கிட்ட எப்படி வந்தது? இந்த ஆசைக்கான ஒரு சோர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா பகவான் தான். ஏன்னா பகவானுக்கு எல்லாமே அவருடைய கண் அசைவிலே நடக்கும். அவர் ஒரு விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை, கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அவர் ஜஸ்ட் கிளான்ஸ் பண்ணா போதும், அந்த வேலை நடந்துரும். நம்மளும் அவருடைய ஒரு அம்சமா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரியே நம்மளும் ட்ரை பண்றோம். நானும் பார்த்தா யாரும் அப்படியே உடனே வேலை நடக்குமா அப்படின்னு சொல்லி. வீட்டுல கணவர் மனைவியை பார்த்து என்னுடைய பார்வையிலே என் மனைவி வேலை செய்ய மாட்டாளா அப்படின்னு சொல்லி கணவருக்கு ஒரு ஏக்கம். அதே மாதிரி மனைவிக்கு என்னுடைய கணவர் என்னுடைய கண் அசைவை பார்த்தே எனக்கு வேலை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஏக்கம். ஆனா ரெண்டுமே நடக்காது. மாறி மாறி பார்த்து முறைச்சுக்கிட்டு தான் இருப்போமே தவிர வேலை நடக்காது. அது பகவானுக்கு நடக்கும். சோ பகவான் என்ன பண்றாரு? ஜெகத் விபரிவர்த்ததே, இந்த கிரியேஷனை நான் என்ன பண்றேன், அந்த மாதிரி நான் ஜஸ்ட் என்னுடைய கிளான்ஸ்லயே நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மெட்டீரியல் நேச்சரோட கிரியேஷனோட பகவான் என்ன பண்றது இல்ல, டைரக்டான ஒரு கான்டாக்ட்ல அவர் வர்றதே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்றாரு, அவர் ஒரு கிளான்ஸ் பண்ணி அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அதனால டைரக்டா அவர் உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிருஷ்டியை பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் அவருக்கு கிடையாது. அதே நேரத்துல இந்த மெட்டீரியல் கிரியேஷனை அவர் பண்றதுனால அவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அதுல கான்டாக்டே இல்லையே. அதனால அதனால பகவான் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட குணங்களை வச்சிருக்கிறாருன்றத நம்ம ஏத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பகவான் நம்மளுடைய ஒரு இமேஜினேஷனுக்கு அவர் உட்பட்டவர் அப்படின்னு நமக்கு
தோணும். ஸோ பகவான் நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு வந்துட்டு உட்பட்டவர் கிடையாது. அவர் அன்இமேஜினபிள். அவர் கற்பனைக்கு எட்டாதவரா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து பகவானா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து இதுதான் பண்ணுவாரு அதுதான் பண்ணுவாருன்னு நமக்கு வந்து கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அப்போ அவரை நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்போ ஒருத்தர் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லுவோம், அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாதுயா, கெஸ்ஸே பண்ண முடியாது, எப்பயோ வந்து என்னமோ வந்து பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நபர் தான் நம்ம வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா பார்ப்போம். ரொம்ப ஈகரா வந்து அவரை அவரை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி இங்க பகவானும் அந்த மாதிரிதான். அவருடைய ஆக்டிவிட்டிஸ்ல வந்து அன்இமேஜினபிள். அதனாலதான் அச்சிந்திய அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அச்சிந்திய அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். அதனால பகவானை எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய லிமிட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் எங்கேயா இருக்கிறாரு, நம்ம கண்ணு முன்னாடி வந்தாரா வருவாரா அப்படின்னு கேட்போம். அவர் தான் நம்ம கண்ணு முன்னாடி வருவாரு. வந்தா என்ன மனசுல கூட்டிட்டு வந்து நீ கடவுள்னு சொல்லிட்டு இருக்க, போ இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லிடுவோம். அவர் என்னதான் பண்ணுவாரு. ஓகே. சோ யாரு வந்து கிருஷ்ணரை வந்து அலட்சியப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். கிருஷ்ணர் அதை வந்து சொல்றாரு, இவ்வளவு தூரம் வந்து ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு நபர், பகவான் வந்து தன்னுடைய கண் அசைவினாலேயே வந்து சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து சில நபர்கள் வந்து அவரை ஏத்துக்கிறது கிடையாது. அததான் கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, ஆஹ் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து தூது போனார். பாண்டவர்கள் வந்து அவங்களுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணரை வந்து தூது அனுப்புனாங்க. எங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி ஒரு 5 கிராமமாவது வாங்கி கொடுங்க, எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாண்டவர்கள் சொன்னாங்க. அது கிருஷ்ணர் சொன்னாரு, அவங்க கிட்ட போய் பேசுறது ஒண்ணுதான், பேசாம இருக்கிறது ஒண்ணுதான்ப்பா. அவங்க வந்து உனக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, சொன்னா கேளு, நம்ம வந்து சண்டை போடுவோம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஆனா யுதிஷ்டிரர் வந்து இல்ல இல்ல வேண்டாம், நமக்கு யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 5 கிராமம் கிடைச்சா கூட போதும், நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ தயவு செஞ்சு போய் பேசிப்பாரு அப்படின்னு யுதிஷ்டிரர் வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. சரி, நான் போய் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையா பேசி பார்ப்பேன், ஆனா ஒத்து வரல அப்படின்னு சொன்னா யுத்தம் தான், அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிளம்பிடுவார். கிருஷ்ணர் வந்து அந்த அஸ்தினாபுரத்துடைய அந்த அரண்மனையில வந்து வருவாரு. துரியோதனன் வந்து என்ன பண்ணுவான், இவர் வந்து இந்த மாதிரி ஆஹ் சமாதானம் பேச வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சே வந்து துரியோதனன் என்ன பண்றான், இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த ராஜ்யசபாக்குள்ளேயே வந்துட்டு என்ன பண்றான், கிருஷ்ணர் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு ஆசனத்தை போடுறாங்க. அந்த ஆசனத்துக்கு கீழேயே வந்து என்ன பண்றான், ரொம்ப பெரிய வந்து ஒரு குழி தோண்டி வச்சிருக்கான். மேலாப்புல சும்மா கவர் பண்ணி வச்சிருக்கான் தெரியாம இருக்கிறதுக்கு. அந்த குழிக்குள்ள வந்து அந்த சேர்ல உட்கார்ந்தோடனே குழிக்குள்ள விழுந்து என்ன ஆகுறாரு, குழிக்குள்ள விழுந்துருவாரு, நம்ம அப்படியே அவரை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து துரியோதனன் நினைச்சுக்கிட்டான். சோ கிருஷ்ணர் வந்து அதே மாதிரி அந்த அரசபைக்குள்ள போனாரு. துரியோதனன் கிட்ட வந்து இந்த மாதிரி சமாதானம் பேசினாரு. அவன் கேட்கிற மாதிரி இல்ல, அப்படியே பேசிக்கிட்டே வந்து என்ன பண்றாரு, அந்த ஆசனத்துல வந்து உட்கார்றாரு. கிருஷ்ணர் தெரிஞ்சேதான் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த ஆசனம் என்னது, குழிக்குள்ள போயிருது. கிருஷ்ணரும் உள்ள போயிடுறாரு. அப்படியே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு பூதாகரமான ஒரு விஸ்வரூபத்தை வந்து எடுக்கிறாரு. விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு கிருஷ்ணர். துரியோதனன் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனாலும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து ஏதோ மேஜிக் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஸ்வரூபத்தை வந்து ஒரு மெஜிஷியனால காமிக்க முடியுமா அப்படின்ற ஒரு அறிவு அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் ஏதோ நம்மளை வந்து ஒரு மாயாஜால வித்தை காமிச்சு நம்மளை பயமுறுத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்பவும் கிருஷ்ணர் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணதான் வந்து துரியோதனன் நினைக்கிறான். இதுதான் அவஜானாந்தி மா மூடா. முட்டாள்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, பகவான் வந்து மனித உருவத்துல வந்தா அது எப்படி பகவான் வந்து மனுஷ ரூபத்துல வர முடியும், அவர் நானும் ஒன்னா அப்படின்னு கேட்கிறான். அவர் அமானுஷ்யமான ரூபத்துல வந்தா என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நான் தான் மனுஷனாச்சு,
அவர் நாம் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ரூபத்துல வர வேண்டாமா அப்படின்னு அவர் கிரிட்டிசைஸ் பண்றது. என்னதான் அவரை பண்ண சொல்றாங்கன்னே தெரியாது. சோ இந்த முட்டாள்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லாம பகவான் மனித ரூபத்துல வரும்போது என்ன பண்றாங்க, அவரை வந்து ஏளனம் பண்றாங்க. சிசுபாலன் ஒருத்தர் தான், அவன் என்ன பண்றான், எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரை வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பான். சோ மூடர்கள்னால வந்து பகவான் மனித ரூபத்துல வரும்போது அவங்களால ஏத்துக்க முடியாது. பகவான் ராமச்சந்திரரா வந்தாரு, வந்து தமிழ்நாடுக்கும் லங்கைக்கும் வந்து ஒரு பாலம் கட்டினாரு. ஆனா இப்ப வந்து என்ன கேக்குறாங்க, ராமச்சந்திரர் எந்த யூனிவர்சிட்டியில போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து பாலம் கட்டினாருன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான மூடர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல வந்து பகவானுக்கு எப்படி வந்து ஒரு மரியாதை இருக்கும், அவரை வந்து எப்படி இந்த மூடர்களால புரிஞ்சுக்க முடியும்? கஷ்டம். சோ மூடர்கள் அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா பக்தர்கள் எப்போதும் பகவானை வந்து போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்த உபாசதே. எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். சோ பகவான சததம் கீர்த்தயந்தோமா, பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, எப்பவுமே பகவானுடைய புகழை வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. எதந்தஸ்ய திருடவிரதாக அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஒரு திடமான ஒரு உறுதியோட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பகவானுடைய இந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற இந்த நாம உச்சாரணத்தை திடமான ஒரு உறுதியோட எப்போதும் பண்ணிட்டு இருக்காங்க. நித்திய யுக்த உபாசதை, நித்திய யுக்தம்னா எப்போதுமே பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு பக்தரா நம்ம வந்து ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க விருப்பப்படுறாரு. பக்தர் அப்படின்னாலே என்ன, சததம் கீர்த்த யுக்தமா, எப்போதும் பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லி நம்ம உச்சரிக்கணும். ஏன்னா ஆன்மீக உலகத்திலையும் என்ன பண்றாங்க, எல்லாரும் பகவானை வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போதுமே. அப்ப அங்க போனோம்னா நமக்கும் அதே வேலைதான். அப்ப அங்க போய் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு இங்கேயே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதனாலதான் பகவான் வந்து என்ன சொல்றாரு, இங்க இருக்கும் போதே எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சாரணம் செஞ்சு சாண்டிங் பண்ணி எனக்கு வந்து பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா, அப்ப நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பா என்கிட்டயே வருவ அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஆஹ் பக்தி ரசாமிர்த சிந்து அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமின்னு ஒரு ஆச்சாரியர் வந்து ஒரு கிரந்தம் எழுதி இருக்கிறாரு. அதுல வந்து பக்தி தொண்டுல உயர்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு பக்தி தொண்டுனால நம்ம அடையக்கூடிய ஒரு இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அதுல அவர் வந்து சொல்றாரு, அவ்யக்த காலத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு பக்தர் வந்து என்ன செய்யறது இல்ல, தன்னுடைய காலத்தை தேவையில்லாம விரயம் செய்யறதே கிடையாது. அவர் என்ன பண்றாரு, எப்போதுமே ரொம்ப கவனமா தன்னுடைய 24 மணி நேரத்தையும் ஆஹ் கிருஷ்ணருக்கான ஒரு சேவையில சிந்தனையில எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறார். சோ அவர் தான் வந்து ஒரு உண்மையான ஒரு பக்தர், இல்ல அவங்கதான் பக்தியில முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், கூடுமான அளவுக்கு நம்மளுடைய நேரத்தை வந்து என்ன பண்ணணும், நம்ம பகவானை வந்து நினைக்கிறதுக்காக அவருடைய நாமத்தை சொல்வதற்காக பயன்படுத்தணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இது அதுன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரியான பௌதிகமான விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பௌதிகமான விஷயங்கள் எல்லாமே என்னது, அது எல்லாமே வெறுமனே பூஜ்ஜியம் தான். அது இருக்கிறதுனால நமக்கு உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்க போறதே கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து நல்ல காஸ்ட்லியான கார் வச்சிருக்கிறாரு. உங்க கண்ட்ரில ஏதோ ஒரு நல்ல காஸ்ட்லியான கார் இருக்கு, அந்த கார் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மனவேதனை. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிடுது, அதனால வந்து ரொம்ப பெரிய ஒரு மனவேதனை. அந்த மனவேதனையில அவர் வந்து இருக்கும்போது அந்த கார் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லுமா, கவலைப்படாதப்பா, ஏன் கவலைப்படுற, நான் தான் இருக்கிறேன்ல உன் கூட, ஆஹ் ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த கார் அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லுமா?
சொல்லுங்க. No, bro. எஸ், அது வந்து சொல்லாது. Oh, இல்ல நான் no, கஷ்டப்பட்டு no, நான் வந்து no, என்னம்மா no. காரு. யா ம். கார் மட்டும் இல்ல, நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு பங்களா கட்டி வச்சிருக்கிறோம். அந்த பங்களா கட்டி வச்சிருக்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க, உயிரா இருக்கக்கூடியவங்க நம்மளை பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த பங்களானால நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? அவங்க போனா போகட்டும், ஏன் கவலைப்படுற, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல, நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களா நமக்கு வந்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லுமா? சொல்லாது இல்லையா? அது மாதிரிதான் நமக்கு இந்த பௌதிகமான விஷயங்கள் எவ்வளவு நம்ம வந்து சேர்த்து வச்சா கூட அது வந்து பூஜ்ஜியம் தான். ஏன்னா அது நமக்கு உண்மையான ஆனந்தத்தையோ சந்தோஷத்தையோ ஆறுதலையோ கொடுக்க முடியாது. ஆனா பகவான் அப்படிங்கிறவர் எப்போ அவர் அதுல வந்து சேர்றாரோ அவர் தான் வந்து அந்த ஒண்ணு மாதிரி. அந்த ஒண்ணை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி, அப்ப அந்த பூஜ்ஜியம் எல்லாத்துக்கும் மதிப்பு வந்துடும். வெறும் பூஜ்ஜியமா நான் ஒரு 5 பூஜ்ஜியம் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் 1 போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அது 10,000 ரூபாய் ஆயிடுது இல்லையா? 10,000 1 லட்சமா ஏதோ ஒண்ணு, அதுக்கு வேல்யூ வந்துருது இல்லையா? இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூமே இல்லை. அது மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான பௌதிகமான ஒரு வஸ்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவானோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கு, இல்லைன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் தூய பக்தி பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு பகவான் என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் இங்கே வந்து சொல்றாரு. அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. ஒரு முறை வந்து ஒரு பக்தர் இருந்தாரு, அர்ஜுனாச்சாரியான்னு சொல்லி. அவர் வந்து பகவத்கீதையின் இந்த ஸ்லோகத்துக்கு வந்து வியாக்கியானம் எழுதிட்டு இருக்கும் போது இந்த ஸ்லோகத்துடைய ஒரு அர்த்தம் என்னன்னா, பகவான் நானே நேரடியா வந்து என்னுடைய பக்தனுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, பகவான் இதுக்காக வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அதுல ஒரு சந்தேகம். அவர் வந்து அதுல ஒரு கோடு போட்டார். அதாவது பகவான் நானே நேர்ல வந்து யோகக்ஷேமம் பகாம் அகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானே நேர்ல வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து அவர் அடிச்சிட்டாரு. நேரில் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, தினமும் பிக்ஷை எடுத்து தான் வந்து வாழக்கூடியவர். அதனால வெளியில பிக்ஷைக்கு போயிட்டாரு. பிக்ஷை எடுக்க போயிட்டு அவர் வர்றதுக்குள்ளேயும் ஒரு 2 பசங்க வந்தாங்க. ஒரு பசங்க வந்து நல்லா கருப்பான பையன், ஒரு பையன் நல்லா வெள்ளையா இருக்கான். 2 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க. பட் ஆனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வந்து அழுதுட்டு இந்த அர்ஜுனாச்சாரியோட வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. அந்த அம்மா யாரு நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து திறந்து பார்த்தாங்க. பார்த்தா 2 பசங்க இருக்கிறாங்க. தலையில நல்லா நிறைய பாரத்தை வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய அரிசி, காய்கறி, பருப்பு இது எல்லாம் தலையில 2 பேரும் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு வேற இருக்கிறாங்க. அந்த அம்மா கேக்குறாங்க, ஏன்பா அழுகுறீங்க, அதுவும் இங்க வந்திருக்கிறீங்க, யாரு நீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து எங்களுடைய குரு தான் அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரு உங்க குரு? அதுதான் உங்க வீட்டுக்காரரு. என் வீட்டுக்காரருக்கு இப்படி 2 சிஷ்யர்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியாது, நாங்க 2 பேருடைய சீடர்கள் தான். சரி, ஏன் அழுகுறீங்க? அவர்தான் வந்து எங்களை அடிச்சாரு பாருங்க முதுகுல அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. முதுகுல வந்து பெரம்பால அடிச்ச மாதிரியான ஒரு தடம் வந்து இருக்கு. அச்சச்சோ, இப்படி சின்ன பிள்ளைங்களை வந்து என்னுடைய கணவரை அடிச்சாரு, அவர் அப்படி கோவப்படுறவர் இல்லையே, அப்படி பண்ண மாட்டாரு, இல்ல அவர் தான் அடிச்சாரு. ஏன் அடிச்சாரு? இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வந்து எங்களை அடிச்சாரு, அதான் அந்தாங்க உங்ககிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. ஐயோ, இப்படி நல்ல குழந்தைங்களா அவர் வந்து அடிச்சிட்டாரா, சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க, அவர் வந்தோடனே நான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, இருந்து சாப்பிடுங்க, இங்கேயே இருங்க, அவர் வந்தோடனே உங்க முன்னாடியே நான் அவரை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க கொண்டு வந்ததை எடுத்துட்டு வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த அம்மா சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த அம்மா சமைச்சு முடிச்சுட்டு வந்து பாக்குறாங்க, இந்த பசங்க இருக்கிறாங்களான்னு பார்த்தா இந்த பசங்க இல்ல. அந்த நேரத்துல கரெக்டா அவங்களுடைய கணவர் வந்துடுறாரு. வந்த உடனே அந்த அம்மா ஆரம்பிச்சிருவாங்க வழக்கம் போல, என்ன உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து
புத்தி இருக்கா? சின்ன குழந்தைங்களை இப்படித்தான் வந்து திட்டுவாங்களா, அடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த மாதிரி திட்டுறா என் மனைவி? நான் யாரை என்ன பண்ணேன்னு தெரியலையே. நீங்க தான் வந்து ஒரு 2 பசங்களை வந்து நீங்க இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் யாரையும் அடிக்கலையேம்மா, நீங்க தான் அடிச்சீங்க. நீங்க தான் வந்து இந்த மாதிரி காய்கறி பருப்பெல்லாம் வந்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அடிச்சீங்கன்னு சொல்லி 2 பசங்க வந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆஹ் அப்படின்னு சொன்னா, நான் யார்கிட்டயுமே கொடுக்கலையே, இன்னைக்கே நான் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி நான் வருத்தத்தோட வந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ இது என்ன ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போய் அவர் தான் வந்து வியாக்கியானம் எழுதக்கூடிய அந்த புக்கை எடுத்து பாக்குறாரு. அதுல அவர் அடிச்சது வந்து திருப்தி இருக்கு. அதுல வந்து பகவான் வந்து என்ன திரும்ப என்ன எழுதியிருக்கிறாரு, நானே வந்து என்னுடைய பக்தனுக்கு தேவையானதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அர்ஜுனாச்சாரியர் கண் கலங்கிருச்சு. ஐயோ, பகவான் வந்து எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சந்தேகத்தை நீக்கிறதுக்கு அவரே வந்தாரா அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் வந்து அனன்ய பக்தியுடைய ஒரு க்ளோரி. அந்த மாதிரி ஒரு பியூர் டிவோஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் தானே நேர்ல வந்து அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால கிருஷ்ணருக்கு நம்ம வந்து தூய பக்தி பண்ணோம்னா நமக்கு அவர் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு, நம்மளை வந்துட்டு பாத்துக்கிறாரு, நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குறாரு, நமக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் கூட நீக்கிறாரு அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பொதுவா வந்து கிருஷ்ணரை வந்து வீட்டுல வந்து வச்சு வழிபடணும்னு சொன்னாலே ஆளுங்க வந்து பயப்படுவாங்க. கிருஷ்ணர் புல்லாங்குழலோட வீட்டுல வச்சா என்ன ஆகும், புல்லாங்குழல் அவர் ஊதுற மாதிரி ஊதிட்டு போயிருப்பாங்க. பொதுவா இங்க அந்த மாதிரி சொல்ற ஆளுங்க இருக்கிறாங்க, அதனால நான் சொல்றேன். பகவான் அப்படிங்கிறவர் வந்து மங்களகரமானவர். நம்ம முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், அசுபாத் மோக்ஷேஷே அசுபாத் அப்படின்னா அமங்கலத்தை போக்கக்கூடியவர் தான் பகவான். அப்ப அவர் வந்து வீட்டுல வச்சு வழிபட்டா எப்படி வந்து அமங்கலமாகும்? மங்களம் தானே வரும். அதை ஆளுங்க வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. சோ கிருஷ்ணரை வந்து ஏற்றுக்கிறவங்க மற்றும் மறுக்கிறவங்க இந்த 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேச்யாந்தி மத்யாஜினோ அபிமான். சோ தேவர்களை வழிபடுறவங்க என்ன பண்றாங்க, தேவருடைய லோகத்துக்கு போறாங்க. கிருஷ்ணரை வழிபடுறவங்க கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு முறை பார்த்த மாதிரி, எந்த ஊருக்கு போகணும்னு நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கிறோமோ அந்த ஊருக்கு தான் போக முடியும். பாம்பேக்கு போகணும்னு டிக்கெட் வாங்கிட்டு நான் கல்கட்டா போயிருவேன்னு நான் நினைச்சா அது முட்டாள்தனம். அது மாதிரி நான் யாரோ ஒரு தேவரை வந்து நான் வழிபட்டுட்டு நான் கிருஷ்ணர்கிட்ட போயிருவேன் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம். கிருஷ்ணரை வழிபட்டாதான் கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். ஓகே, ஸோ இப்போ அந்த தூய பக்தி தொண்டுடைய ஒரு மகத்துவம் என்ன அப்படிங்கிறது இப்ப கிருஷ்ணர் வந்து விளக்க ஆரம்பிக்கிறாரு. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோ அஸ்தி ந பிரியக ஏ பஜந்தி து மாம் பக்தியா மயி தே தேஷு சாப்யகம். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் என்னை அன்பு தொண்டு புரிபவன், எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பனாகிறேன். கிருஷ்ணன் வந்து இத சொல்றார். இத வந்து சொல்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே பகவான் வந்து ஈக்குவல் தான். எல்லாருக்குமே பகவான் ஈக்குவல் அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லார்கிட்டையுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தேவையானதை கொடுக்கறதுல அவர் ஈக்குவல் தான். யார் ஒருத்தன் வந்து அவருக்கு பக்தி பண்றானோ அவனுக்கும் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த சூரியனை படைச்சிருக்கிறாரு, சந்திரனை படைச்சிருக்கிறாரு, காத்து கொடுக்குறாரு, வெளிச்சத்தை கொடுக்குறாரு, தண்ணி படைச்சிருக்கிறாரு, எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது பகவான் எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா யாரு ஒருத்தன் வந்து பக்தி பண்றானோ பகவான் என்ன பண்றாரு, அவன் மேல கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து மெர்சியா இருக்கிறார். அப்ப அது வந்து பாரபட்சமா அப்படின்னு கேட்டா இல்ல. இவனும் வந்து பகவானுக்கு பக்தி பண்ணா இவன் மேலேயும் அதே அன்பை காட்டுவேங்கிறார். அந்த விதத்துல நான் யாரு மேலேயும் பாரபட்சம் காட்டுறது இல்லைங்கிறார். சோ 2 விதத்திலையும் கிருஷ்ணர் வந்து பாரபட்சம் காட்டுறது இல்ல. ஒருத்தன் கிருஷ்ணரை எதிர்த்தாலும் அவனுக்கும் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கிறாரு, சூரியன், சந்திரன், தண்ணி எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தன் பக்தி பண்ணா அப்படின்னா அவனுக்கு ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்குறாரு, அப்புறம் ஏன் வந்து அவரை எப்படி நம்ம வந்து சமம் வந்து சொல்ல முடியும்? இல்ல, இந்த எதிரியா இருந்தவன் நாளைக்கு வந்து அவருக்கு பக்தி பண்ணிட்டானா
அப்ப அவனையும் அதே மாதிரியே ட்ரீட் பண்ணுவாரு, பாரபட்சம் காட்ட மாட்டார். நீ வந்து அன்னைக்கு என்னை வந்து திட்டினவன் தானே, உனக்கு நான் வந்து இவ்வளவுதான்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ண மாட்டாரு, அப்போ பாரபட்சம் காட்ட மாட்டாரு. எனக்கு பக்தன் ஆயிட்டல, நீ இவன மாதிரிதான் அப்படின்னு இவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் உனக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு கிருஷ்ணர், அவனுக்கும் எல்லாமே கொடுத்துருவாரு. அதுதான் இந்த பக்தி தொண்டோடைய ஒரு மகிமை. ஒருத்தன் வந்து கிருஷ்ணரை வாழ்நாள் முழுவதும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா கடைசி சாகுற தருவாயில வந்து என்ன பண்ணிடுறான், கிருஷ்ணர் தான் பகவான் புரிஞ்சுக்கிட்டு, கிருஷ்ணா நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன்னு சொல்லிடுறான். முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தன் வந்து அவருக்கு வந்து பக்தி பண்ணானோ, அவனுக்கு மேல எந்த ஒரு அன்பு காட்டினாரோ, அவனுக்கு என்னெல்லாம் வந்து கொடுத்தாரோ, பகவான் வந்து என்ன பண்றாரு, அடுத்த நிமிஷமே இந்த பக்தனுக்கும் வந்து என்ன பண்றாரு, இவனையும் பக்தனுடைய லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாரு. இவனுக்கும் அந்த பக்தனுக்கு கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அதுதான் பக்தி தொண்டருடைய ஒரு பியூட்டி. சோ அதனால பகவான் வந்து எல்லாருக்குமே சமமானவர் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமோ நமக்கு வந்து தேவையில்லை. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறமா அவன் எனக்கு வந்து நண்பனாயிடுறான் அப்படிங்கிறாரு. அவனுக்குள்ள நான் இருக்கிறேங்கிறார், எனக்குள்ள அவன் இருக்கிறாங்கிறார். அப்ப அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, அவனை வந்து ஹிருதயத்துல வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவரை எப்படி நம்ம வந்து பாரபட்சம் காட்டக்கூடியவர்னு நம்ம வந்து சொல்ல முடியும்? அவர் யாரு மேலேயும் பாரபட்சம் காட்டாதவர். அதுதான் பக்தி தொண்டுடைய ஒரு மகிமை. இந்த பக்தி தொண்டு அதுல வந்து 3 பெனிஃபிட் நமக்கு இருக்கு. ஒண்ணு, அந்த பக்தி தொண்டு பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸி, சிம்பிள். அதுக்கப்புறமா அது நம்மளை வந்து துன்பத்துல இருந்து நம்மளை வந்து விடுவிக்குது. நித்தியமான ஒரு ஆனந்த வாழ்க்கைய அது நமக்கு வந்து கொடுக்குது. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல பக்தி தொண்டு ரொம்ப எளிமையானது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி எளிமையானது? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன். பகவான் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு கொடுத்துருக்கிறாரு. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றேன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்றீங்க. உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து ஒரு 56 ஐட்டம் நீங்க வந்து சமைச்சு வைக்கணும்னு சொல்றாரு. உடனே என்ன பண்ணுவோம், நாங்க ஊர்ல இல்லைங்க, நாங்க இந்தியாவுக்கு போயிட்டோம், நீங்க என்ன பண்ணுங்க 1 வருஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுவோம். கரெக்டா இல்லையா? என்ன பண்ணுவீங்க? 100% true. 100%. 100%. தேங்க்யூ. உண்மையை நீங்க உண்மையை வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ அதே இது இன்னொருத்தர் வந்து, எனக்கு நீங்க எதுவுமே கொடுக்க வேணாங்க, ஏதோ உங்க வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பீங்கல்ல, அது போதும் எனக்கு, நான் வந்து என்ன பண்றேன், உங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நானே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஆளை என்ன பண்ணுவோம்? வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். வாங்க. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட என்ன பண்ணுவோம், போன் பண்ணி கூப்பிடு, என்ன வரேன்னு சொன்னீங்களே இன்னும் ஆளை காணமே அப்படின்னு. கரெக்ட் தானே? கரெக்ட். சோ அது மாதிரிதான் பகவான் இங்க வந்து என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பிள் மெனு தான் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடி, எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்துட்டு என்ன சாப்பாடு போடுவீங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க போதும். இல்ல வீட்டுல வந்து துளசி செடி வச்சிருக்கீங்களா, அதுல இருந்து ஒரு இலை எடுத்து எனக்கு கொடுங்க போதும் அப்படிங்கிறாரு. இல்ல வீட்டுல ஏதாவது வந்துட்டு ஒரு பழம் சாப்பிட மாட்டீங்களா, அதுல இருந்து ஒரு பழம் வாங்கி போதும். பழம்னா ஏதோ காஸ்ட்லியானது கூட கிடையாது. ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரை கிரேப்ஸ்ல இருந்து ஒண்ணு எடுத்து வச்சா போதும், அதுலயே நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறேங்கிறாரு. அவ்வளவு கூட ஏன், ஒரு பக்தன் தன்னுடைய மனசுல பகவானுக்கு இதை நான் அர்ப்பணம் பண்றேன்னு அவன் மனசால நினைச்சாலே போதும், பகவான் வந்து அவனுக்கு அடிமையாயிடுறாரு. சே, இவன் வந்து எனக்கு இதை வந்து அர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சிட்டானே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்கே பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த பக்தனை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்ப நேரடியா அர்ப்பணிக்கிறதுல வந்து என்ன இருக்கு? சோ அதுக்காக உடனே நம்ம வந்து என்ன நினைச்சுக்க கூடாது, பரவாயில்ல, தேங்க்யூ பிரபு, ஒரு நல்ல ஆலோசனை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இனிமே நாங்க வீட்டுல தினமும் ஒரு கிளாஸ் தண்ணி நாங்க வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிடுறோம், ஆஃபரிங் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது யாருமே இல்லாதவங்களுக்கு, எந்த சூழ்நிலையில எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில
நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்மளால நிறைய பண்ண முடியும்னா நம்ம அதை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிறது. ஸோ ஒரு பக்தர் வந்து என்ன பண்றாரு, பகவானுக்கு எதுவுமே ஆஃபர் பண்ண ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு என்ன பண்றாரு, மனசுலயே வந்து பகவானுக்காக வந்து ஒரு நல்லா ஒரு ஸ்வீட் கீர் வந்து ஒண்ணு பண்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, அதை பண்ணிட்டு பகவானுக்கு மனதளவுல ஆஃபர் பண்றாரு. செஞ்சதும் மைண்ட்ல தான், ஆஃபர் பண்றதும் மைண்ட்ல தான். ஆனா அவர் என்ன பண்ணாரு, குக் பண்ணிட்டு ரொம்ப ஹாட்டா இருந்தா எப்படி பகவான் குடிப்பாரு, அது ஹாட்டா இருக்கா என்னன்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணாரு, தன்னோட விரல வச்சு டெஸ்ட் பண்ணாரு. பார்த்தா அவர் கையில நிஜமாவே வந்து சுட்டுருச்சு. பண்ணதெல்லாமே இமேஜினேஷன், ஆனா ரியாக்ஷன் கையில பார்த்தா நிஜமாவே சுட்டுருக்கு. அது என்னன்னா, பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை நிஜமாவே வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாரு. மனசளவுல அந்த பக்தன் வந்து பண்ணான். ஏன்னா அவருக்கு அந்த பக்தனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அட்லீஸ்ட் மனசளவுலயாவது பண்ணணும்னு நினைச்சு பண்ணான். அதனால பகவான் அதை வந்து ஏத்துக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு பக்தி வந்து ஒரு குளோரியானது, ரொம்ப எளிமையானதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பக்தியானது நம்மள பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் நம்மளை வந்து விடுவிக்குது. சம்சார பந்தத்திலிருந்தே நம்மளை வந்து விடுவிக்குது. அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாமனன்யபாக் சாதுர்யே வசசம்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹீச. ஒருவன் மிகவும் மோசமான செயல்களை செய்தாலும் அவன் பக்தி துண்டில் பிரலாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும், ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். அதாவது ஒரு பக்தன் வந்து என்ன பண்றான், ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் வந்து தப்பு பண்ணிடுறான். அப்படி அவன் வந்து தப்பு பண்ணினா கூட பகவான் வந்து என்ன பண்றாரு, அவன் பண்ண தப்பா வந்து பாக்குறது கிடையாது. அதை விட்டு என்ன பண்றாரு, பகவான் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, அவனை வந்து காப்பாத்த முயற்சி பண்றாரு. என்னுடைய பக்தனா இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்றது இல்ல, அவனை வந்து ரிஜெக்ட் பண்றது இல்ல. அவனை வந்து என்ன பண்றாரு, அவன் இப்பவும் சாதுதான் அப்படின்னு சொல்றாரு. பகவானே வந்து அதை சொல்றாரு. நமக்கு வந்துட்டு ஒரு ஆச்சாரியார் பில்வமங்கல டாக்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியார், அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில நம்ம பார்க்கலாம். அவர் வந்து முதல்ல சாதாரணமான ஒரு கிரகஸ்த வாழ்க்கையை வாழ்றாரு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு கொஞ்சம் ஞான உதயம் ஏற்பட்டு என்ன ஆகுறாரு, ஒரு பக்தரா மாறிடுறாரு. அப்போ பக்தரா மாறி அவர் வந்து விருந்தாவனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ போய்கிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுது, அவருக்கு வந்து ஒரு பெண் மேல வந்துட்டு ஒரு கவர்ச்சி ஏற்பட்டுருக்கு. அப்போ அவரை வந்து அந்த பெண்கிட்ட வந்து பேசும்போது திரும்ப அவர் தன்னுடைய தவறை வந்து உணர்றாரு. ஐயோ, நான் வந்து பகவானை அடையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து இப்படி ஒரு தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆனா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த பெண்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹேர் பின் இருக்குல்ல, அதை எடுத்து தன்னுடைய கண்ணை வந்து குத்தி என்ன பண்ணிக்கிறாரு, குருடாக்கிறாரு. இந்த கண்ணு இருக்கிறதுனாலதானே எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இப்போ இவர் வந்து ஒரு தவறு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணல, இவரை வந்து ஒதுக்கல. பகவான் என்ன பண்றாரு, அவரே வந்து இப்போ இவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, எப்படி வந்து இவர் போவாரு. சோ பகவான் என்ன பண்றாரு, அவரே ஒரு சின்ன பையனா வந்து என்ன பண்றாரு, அவரை கையை பிடிச்சு பிருந்தாவனம் வரைக்கும் கூட்டிட்டு போறாரு. பகவான் என்ன பண்ணல, இவன் வந்து தப்பு பண்ணிட்டான்னு அவரை வந்து ஒதுக்கல. பகவான் என்னன்னு, இவர் என் பக்தன் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவனை வந்து காப்பாத்துறாரு. அதுதான் வந்து கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரண்டி. இந்த பக்தி பண்றதுனால நம்மளுடைய பாவ விளைவுகளை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அழிக்கிறாரு. அதுக்கப்புறமா பாவம் செய்யக்கூடிய அந்த விருப்பத்தையும் அழிக்கிறார். எப்படி இப்போ இங்க வந்து இந்த பில்வமங்கல டாக்கூர் வந்து பாவம் பண்ணாரு, அந்த பாவ விளைவும் போச்சு. இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, அந்த பாவம் பண்ணணுன்ற அந்த எண்ணமும் போயிருச்சு. ஏன்னா அவரே என்ன பண்றாரு, இனிமே இந்த மாதிரி நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கண்ணை தானே வந்து குருடாக்கிக்கிறார். சோ அதனால பகவான் வந்து யாரோ ஒருத்தர் தவறுதலாக ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டா கூட பகவான் என்ன பண்றது இல்ல, அவங்கள விட்டு போறது இல்ல. பகவான் எப்பயும் அவங்க கூட இருந்து அவங்களுடைய தப்ப சரி பண்ணி அவங்கள திரும்ப வந்து ஒரு தூய பக்தரா மாத்துறாரு. அதுதான் வந்து தூய பக்தியோடைய ஒரு பியூட்டி. அத கிருஷ்ணரே வந்து என்ன பண்றாரு, கேரண்டியா வந்து சொல்றாரு. சிப்ரம் பவதி தர்மாத்மா சவஸ்த் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீகி நமே பக்த பிரணஷ்யதி. என்னுடைய பக்தன் எப்போதுக்கும் அவனுக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இங்க வந்து ஒரு வாக்குறுதி அவர் கொடுக்கல,
அர்ஜுனனை சொல்லி கொடுக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் ஒருவேளை அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்தலாம், காப்பாத்தாமலும் போகலாம். ஆனா தன்னுடைய பக்தன் வந்து ஒரு வார்த்தை சொன்னானா தன்னுடைய பக்தனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுங்கிறதுக்காகவே பகவான் என்ன பண்ணுவாரு, அதை வந்து காப்பாத்துவார். அதனால அர்ஜுனனை வந்து சொல்றாரு, என்னுடைய பக்தனுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்றாரு. அதனால பகவான் இங்க வந்து நமக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. இந்த கேரண்டி நமக்கு வந்துட்டு எங்க கிடைக்கும்? வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் நமக்கு இந்த கேரண்டி இருக்கா? கர்ம மார்க்கமோ, ஞான மார்க்கமோ, யோக மார்க்கமோ எதை கடைபிடிச்சா கூட அதுல நமக்கு யாராவது ஒருத்தவங்க கேரண்டி கொடுப்பாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. யாருக்கும் வந்து எந்த ஒரு மார்க்கத்திலையும் கேரண்டிங்கிறதே கிடையாது. ஆனா பகவான் பக்தி தொண்டுல அவர் நமக்கு வந்துட்டு ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்கள வந்து நாசம் அடைகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் இங்க நமக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. அதனால நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, நம்ம என்ன வேணா பாவம் பண்ணலாம், ஆனா கிருஷ்ணர் வந்து நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. ஏதோ தற்செயலா நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் நம்மளை வந்து காப்பாத்துவாரு, நம்மளுடைய பாவத்தை போக்கி நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. நம்ம வேணும்னே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு பகவான் அடுத்தடுத்து என்னை காப்பாத்துவாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா நமக்கு இந்த பக்தி தொண்டு நித்தியமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. சுபாசுப பலை ஏவம் மோக்ஷே கர்ம பந்தனை சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாம் உபைஷ்யசி. இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய். சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை எளிதில் பதியச் செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாய். அதாவது இந்த பௌதிக சம்சாரத்துல இருந்து நம்ம வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு பாவ பலன்களும் இருக்கக்கூடாது, புண்ணிய பலன்களும் இருக்கக்கூடாது. இந்த 2 பலன்களுமே கர்ம பந்தனம். இந்த 2 பலன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்து பிறக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், 2ஐயும் விட்டுறணும். நம்ம பாவம் செய்தா நம்ம வந்து கஷ்டப்படணுமே, அதனால புண்ணியம் செய்வோம் அப்படின்னு நினைக்க கூடாது. புண்ணியம் செஞ்சா புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த பௌதிக உலகத்துல பிறக்கணும். அதனால நமக்கு பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். நமக்கு என்னதான் வேணும்? பக்தி தான் வேணும். பகவானுக்கு மேல அனன்ய பக்தி, தூய பக்தி நம்ம வந்து பண்ணணும். அந்த தூய பக்தி பண்ணோம்னா என்ன ஆகலாம்? நம்ம பகவானை அடையலாம் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாரு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை வந்து யாரோ ஒருத்தவங்க கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளாவே என்ன பண்ணிக்க முடியாது, நம்மளால விடுவிக்க முடியாது. வேற யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், விடுவிச்சாகணும். சோ பக்தர்கள் நம்மளை வந்து இந்த கட்டுண்ட வாழ்க்கையில இருந்து விடுவிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பகவத்கீதை ஓவர்வியூ கிளாஸ், பகவத்கீதா கிளாஸ், பாகவதம் கிளாஸ்ன்னு எடுத்து என்ன பண்றாங்க, நம்மளே இந்த கட்டுல இருந்து விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அவங்களோட வந்து ஒரு கோஆபரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம இந்த பக்தி தொண்டை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ப்ராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணி நம்ம சக்சஸ் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால சந்தோஷமா ஆனந்தமா இருக்க முடியும். ஸோ பகவானோட நித்திய லோகமான அந்த கோலோக விருந்தாவனத்துல நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வந்து அடைய முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பக்தர்களோட ஒரு சங்கம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஒரு கைடன்ஸை எடுத்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது. அவ்வளவுதான். அதை நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இந்த இலக்கை அடைஞ்சிருவோம் அப்படின்னு கேரண்டியா கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. ஸோ இந்த அத்தியாயத்தோடைய ஒரு சின்ன ஓவர்வியூ. நமக்கு 4 டிவிஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அறிவுனா என்னன்னு பார்த்தோம். அந்த அறிவுல பெருவருடைய தகுதி, அதோடைய நேச்சர், அந்த நாலேஜோடைய நேச்சர் என்னன்னு பார்த்தோம். அப்புறமா 2வது டிவிஷன்ல வந்து பகவான் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவருங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஏன் பகவான் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஞானமே அவரை பத்தின ஞானம் தான். இந்த இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்த அந்த ஞானமானதே அவரை பத்தினதுதான். சோ அதனாலதான் நம்ம அவர் வந்து அந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டவருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமா கிருஷ்ணரை வந்து யார் அலட்சியப்படுத்துறாங்க, யார் கிருஷ்ணரை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்தி தொண்டுடைய ஒரு க்ளோரி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். Any questions or comments? Krishna, thank you.
Thank you. So we have completed 9 chapters today. So Yes. 9 more to go. So we are ரொம்ப நல்லா almost இருந்துச்சு. halfway ஹரே through. கிருஷ்ணா. Thank you so Halfway much. through the book. சொல்லுங்க. So yeah, thank you. So நீங்க இந்த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்னு சொல்றீங்க அந்த சாப்டரை. அப்ப நீங்க எல்லாருக்கும் இப்ப இதை சொல்லிட்டீங்க. இன்னும் அது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜா இருக்கலாமா இனிமேலும்? அது நான் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. பகவான் பகவத்கீதையில அந்த நாலேஜை எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. நான் எடுத்துக்கிட்டேன்னா அது எனக்கு அவைலபிள்ல இருக்கு. நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது கான்ஃபிடென்ஷியலாவே இருக்கும். ஓகே. ஸோ the மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் வந்து அப்ப பக்தி இந்த பக்தி வந்து ஈஸியான்னு சொல்றீங்க. வெரி வெரி ஈஸி அதானே? இந்த எசன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். பக்தி ரொம்ப எளிமையானது. அதே நேரத்துல அந்த ப்ராசஸ் பண்ணும்போதும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த ப்ராசஸ்னால அந்த கோலை ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. ஓகே. Okay, yeah, thank you. So yeah, please go ahead. Anybody else have any questions? Please ask. ஹரே கிருஷ்ணா பிரபு. ம். பிரபு என்னன்னா இந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை உண்பதால எங்களை பாவங்கள் இதண்டு மட்டும் சொல்லிப்படுது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல எங்கேயும் போகும்போது அல்ல உறவினர்கள்ட்ட போகும்போது அது சில சூழ்நிலையில அப்படியே செய்ய முடியாட்டி அது அந்த தருணம் எப்படி அதை கடைப்பிடிக்கிறது? சாப்பிடாம இருக்கணும். இல்லையா நாம பிரசாதம் வச்சு சாப்பிடணும் அப்படியா? ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுக்க வேண்டியதான். இல்லைன்னா நம்மளே குக் பண்ணி ஆஃபர் பண்ணணும். அவர்களின் ஒரு அன்பு கட்டளைகளுக்கு இதெண்டா கூட நாங்கள் அதை அவர் மன நோகும்படி நாங்கள் செய்யவும் படாது அப்படியா? என்ன ப்ரோ? நோ எக்ஸ்கியூஸ். எதுக்கு மனசு நோக போகுது? பாவத்தை சாப்பிட்டுட்டு நாளைக்கு நம்ம தான் நோகணும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரிக்டா வந்து இல்ல எங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணி தான் நாங்க சாப்பிடுவோம், வேணா நானே குக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்மளே குக் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொரு கேள்வி. 33வது பாகத்துல சொல்லி இருக்கு பிரபு, அனித்யம் ஆசுகம் லோகம், இந்த உலகம் தற்காலிகமானதும் துன்பங்கள் நிறைந்ததும் ஆகும். நல்லறிவுள்ளவனும் இங்கே வாழ மாட்டான். இந்த உலகம் தற்காலிகமானது என்றும் துன்பம் நிறைந்தது என்றும் பரமபுருஷ பகவானால வர்ணிக்கப்படுகிறது. அப்ப இதுவரைக்கும் நாங்கள் நல்லறிவுள்ளவர்களாக இல்லை, இப்பதான் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால இங்க இருந்து உலர்றோம். அப்படித்தானே பிரபு? அந்த நிலைக்கு நாங்கள் இனி அங்கால நகர்ந்து கொண்டு போகணும். ஆனா அது அடுத்த பதத்துல வந்து வடிவா சொல்லுது, 34வது பதத்துல. அடுத்தது பிரபு அந்த அப்பிராப்தம் பிராப்தம் பீஜம் கூடமா அல்லது கூடம் பீஜமா அந்த ஆர்டர் வந்து பிரபு? பீஜம் கூட்டம். சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபுஜி. என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு வெளியில போகும்போது, வெளியில லைக் யார் வீட்டுக்கு போகும்போது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது, இந்த மாதிரி சமயத்துல வந்து நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா ஆஃபர் பண்ணாம சாப்பிட மாட்டேன்னு சொல்றோம் பிரபு. இந்த தவிர்க்க முடியாத சமயங்கள்ல நம்ம மானசீகமா கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணிட்டு, அதாவது நான்வெஜ்ன்னு சொல்லல, நான்வெஜ் சாப்பிட்டுறணும், பரவாயில்ல அவங்க சமைச்சிருக்காங்க, அவங்க மனசு நோக கூடாதுன்னு சாப்பிட்டுறணும்னு சொல்லல. பட் நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்டு, பால் பழங்கள் அவங்க கொடுக்கும்போது நம்ம மானசீகமா ஆஃபர் பண்ணி கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்ப மில்க் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரினா பரவாயில்ல, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சம்திங் இஸ் குக்டு மீன்ஸ் அது என்ன பண்ணணும், அவங்க குக் பண்றதை விட, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கான்சியஸோட குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது வெறும் சாப்பாடு இல்லை, அது ஒரு கான்சியஸ் அதுல கனெக்டடா இருக்கு. அப்போ குக் பண்ணவங்க ஒரு ப்ராப்பரான கான்சியஸ்ல கண்டிப்பா அவங்க இருக்க போறது இல்லை, ஏன்னா அவங்க டிவோட்டி இல்லை. அப்படிங்கும்போது அதை சாப்பிட்டா நமக்கு டிவோஷனுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் தான் ஆக போகுது.
அதனால பெட்டர் குக்குடு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மில்கோ ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம மைண்ட்ல ஆஃபர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஃபைன். Yeah. அப்படி அது இல்லைன்னா மாதிரி நம்ம வந்து ஃப்ரைடும் ஸ்வீட்ஸும் கூட அப்படித்தானே பிரபு சொல்றாங்க. ஃப்ரைடும் ஸ்வீட்ஸும் வந்து ரொம்ப அதுல கர்மா அட்டாச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்களே. நோ ஒன்ஸ் குக்குடு மீன்ஸ் அது கர்மா தான். கரெக்ட். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்மளோட பெரியவங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அம்மா, அத்தை, மாமி அந்த மாதிரி எல்லாம் நல்ல லைக் நம்மளுக்கு தெரியும் அவங்க மனசால அவங்க நல்லவங்க, நல்ல நம்மளோட வெல்ஃபேர் எதிர்பார்க்கறவங்க. ஹரே கிருஷ்ணால அவங்க பக்தி பண்ணாட்டி கூட அவங்க பக்தி ஆனவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட்? அம்மாவே ஆனா கூட ஒரு நம்ம வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல வரும்போது முழு குடும்பமும் வராது. அது மாதிரி நம்மளோட சொந்தங்கள் எல்லாம் நம்ம எடுத்துன்னு வர முடியாது மொத்தமா. சம்டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களோடதுக்குமே நம்ம சாப்பிடக்கூடாதா? நான் சொல்லுவேன், ஆனா நீங்க கோச்சுக்க கூடாது. சாப்பிடக்கூடாது நீங்க இல்ல? ஏன்னா சரி, ஈவன் டிவோட்டியா இருந்தா கூட அந்த அது டிவோட்டியோடைய கான்சியஸ்னஸ் அவர்கிட்ட வந்து பியூரிட்டி இல்லை அப்படின்னா அதுவே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நிச்சயமா அதுதான் அது நான் புரியுது. எஸ், யா. அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது இனிஷியேஷன் ஆகாதவங்க பை நேச்சர் வந்து அவங்க சாத்விக்கா இருக்கலாம். பட் டிவோஷனா இல்லை அப்படின்ற பட்சத்துலயும் அது வந்து என்னது டேஞ்சர் தான். ஹரே கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணலங்கிறதுனால அவங்க வந்து டிவோட்டி ஆகலையே. டிவோட்டி ஆகுதுன்னா என்ன ஹரே கிருஷ்ணால வருதா? டிவோட்டி ஆகுறது அப்படின்னு சொன்னா பகவானுக்காக தங்களுடைய லைஃப வந்து டெடிகேட் பண்ணிக்கிறது. அதுக்காக என்னைய மாதிரி பிரம்மச்சரி ஆகுறதுன்னு சொல்ல வரல. நாங்கெல்லாம் அவங்களுடைய கிரகஸ்தாஸ் பிரபு. இல்ல அந்த அவங்களுடைய லைஃபுக்குள்ள வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பார்ட்டா இருக்கணும். அதுதான் முக்கியம். அது சொல்றேன் நான். அது இல்ல அப்படிங்கும் போது வந்துட்டு சரி, உலகத்துல 2 விதமான ஆளுங்க இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து நல்லவங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பக்தர்கள் இருக்கிறாங்க. பிரபுபாதர் வந்து நல்லவங்களோட பக்தர்கள் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நல்லவங்களா இருக்கிறதுங்கிறது மட்டுமே வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. அது நிறைய பேர் இருக்கலாம். ஆனா கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பகவான், அவருக்கு நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களுடைய தாட் அந்த ஃபுட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நாட் ஓன்லி அவங்க டிவோட்டியா இல்லாதவங்கன்னு இல்லை, டிவோட்டியா இருக்கிறவங்களே கூட குக் பண்ணும்போது ப்ராப்பரான அந்த கான்சியஸ்ல இல்லைன்னா அதுவே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்கும் போது நம்ம என்ன சொல்றது? ரொம்ப தேங்க்ஸ் பிரபு, நல்ல அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தெளிவா இருந்தது. சாரி, எதுவும் வந்து நான் ரஃபா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இல்ல பிரபு, தப்பே கிடையாது. வெரி நைஸ், லைக் வெரி நைஸ்லி செட். அந்த அவங்க ரிஸ்க்ல சாப்பிட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான். கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு மேல அவங்கவுங்க ரிஸ்க். அவ்வளவுதான். ஏன்னா கரெக்டா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட வேண்டியது என்னுடைய டியூட்டி. அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரிஸ்க். எஸ், தேங்க்யூ பிரபு. ஆனா வேற சில இதுல கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கணும் பிரபு. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து 3 முறை வந்து ஓம் விஷ்ணுவே ஓம் விஷ்ணுன்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிக்கணும் பிரபு. அப்ப அது என்ன மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை? அதான் நான் இப்ப சொன்னேன். அது அவங்கவுங்க ரிஸ்க். இனிமே இல்ல அந்த மாதிரி அதை பத்தி கேக்குறேன் பிரபு. அப்படி இருக்கா? அப்படி அதைத்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அது அவங்கவுங்க ரிஸ்க்குங்கிறேன். அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. அது நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அதை மாதிரி எடுத்துக்கோங்கிறேன் நான். அது மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல. ஆனா அதுவும் வந்து ரொம்ப நல்ல, அதாவது கிருஷ்ணாக்கே ஆஃபர் பண்ணி நம்மளே சமைச்சு ஆஃபர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிகரா வராது இல்லையா? கரெக்ட் தான். பட் எங்க குருமராஜ் அடிக்கடி வந்து சொல்லுவாரு, பக்தியில வந்து நம்ம 20 வருஷம் ஆனா கூட நம்ம வந்து குழந்தை மாதிரியே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு அந்த எக்ஸ்கியூஸை வந்து 20 வருஷம் ஆனா கூட நம்ம வந்து எடுத்துட்டு இருக்க கூடாது. ஏதோ ஆரம்பத்துல நம்ம வந்தோம், அந்த வந்த நேரத்துல நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சில ஒரு ஷார்ட்கட் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம். நம்ம அதை வந்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் அதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்க கூடாது.
ஓகே, இப்போ நம்ம வந்து டிவோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே அந்த டிவோஷன் நம்ம வந்து சின்சியரா நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம வந்து வரணும் இல்லையா? ஸோ ஜென்ரலா மைண்டோட நேச்சர் என்னன்னா எப்பவுமே வந்து அந்த எக்ஸ்கியூஸை தான் தேடிட்டு இருக்கும். அதுதான் பிரச்சனை. கரெக்டா? ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. யா, அதுக்கப்புறம் நான் வந்து எப்போதும் நினைப்பேன், அந்த நியோஃபைட் மூட்லயே இருந்துக்கணும், அப்பதான் நல்லது. சும்மா கொஞ்சம் நம்ம வளர்ந்த மாதிரி நினைச்சோம்னா டங் டங் டங்னு கிருஷ்ணர் ஹேமர் வச்சு பட்டு பட்டுன்னு போட்டு தாக்கிடுவாருன்னு அந்த இதுல வந்து லைக் எப்போதும் நியோஃபைட் மூட்ல தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து புதுசான கண்ணை திறந்தீங்க. இந்த மாதிரி நம்ம அதையே எக்ஸ்கியூஸா வச்சுக்க கூடாதுன்னு. ரைட், நான் புது ஒரு டிவோட்டி கிடையாது. நான் டிவோட்டி பாதையில போக விரும்புற ஒரு ஒரு சோல் தான். ஓகே, அதுக்காக நான் வந்து ஆரம்பத்துல சொல்லி கொடுத்த சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுலயே வந்து இம்பைப் ஆகி நான் இன்னும் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபு. வெரி வெரி Yeah. நைஸ். ஒரு குழந்தை வந்து சின்ன குழந்தையா வந்து ஸ்கூலுக்கு போகும். அப்ப டீச்சர் வந்து என்ன பண்ணுவோம், கை பிடிச்சி எழுத கத்துக் கொடுப்பாங்க. இப்படி எழுதுங்கன்னு. அந்த லெட்டர்ஸ் சில நேரம் ப்ராப்பரா வராட்டா கூட பரவாயில்லையே, வெரி குட், நல்லா எழுதியிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த குழந்தைய என்கரேஜ் பண்றதுக்காக. அதுக்காக அந்த குழந்தை வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகும்போதும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்க, நல்லா 2 போடு போடுவாங்க. வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கரெக்ட். நல்ல பிரெயின் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வந்து பக்தியில அதை எதிர்பார்க்கிறோம். நமக்கு 2 விஷயத்த வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹம்பிளா இருக்கிறதுங்கிறது வேற, எக்ஸ்கியூஸ் வந்து எப்பயுமே தேடிட்டு இருக்கிறதுங்கிறது வேற. நான் நியோஃபைட்டா இருந்துக்கிறேன்னு நினைச்சுக்கிறது நம்ம ஹம்பிளான மூடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நான் நியோஃபைட்டாவே இருந்துக்கணும்னு நினைக்கிறது எதுக்காகனா எனக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கிடைக்குங்கிறதுக்காக. கரெக்டா? சரிதான் பிரபு, கரெக்ட். யா, அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நியோஃபைட்டாவே இருந்தா நிறைய எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். யா, உண்மை. பட் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பெருசா என்ன மூட்ல நான் நினைக்கிறேன்னா, நியோஃபைட்டா இருக்கணும், புதிய டிவோட்டியாவே இருக்கணும்னா மேபி லைக் ஏதானும் அகங்காரம் வந்துடக்கூடாது. லைக் ஏதோ ஒரு அடுத்த சர்வீஸ்ல ஒரு இன்னொரு லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த வந்துடக்கூடாதுங்கிற அந்த இதுக்காக நினைக்கிறோம். பட் அதையே வந்து இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் அது நம்மள அறியாமே வரும். ஏன்னா இப்ப நம்ம மாயையிலே தான் இருக்கோம். நம்ம அதுலயே தான் நம்ம உழந்துட்டே இருக்கும்போது யா நம்ம கொஞ்சம் டிவோஷனல் சர்வ் பண்ணிக்கிறோம். நிறைய இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எடுத்துட்டு நம்மளே நம்மள எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் ரிஸ்கி. லைக் நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. மைண்ட் நம்மளை வந்து ட்ரிக் பண்ணும். ஆமா, நம்மள வந்து ஹம்புலா இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி மைண்ட் என்ன பண்ணும், அப்படியே ட்ரிக் பண்ணி லேசினஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்கும். அந்த ஹம்பிள்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு பின்னாடி லேசினஸ் வந்து ஹைடா இருக்கும். அத மைண்ட் வந்து என்ன பண்ணும், அதை கவர் பண்ணி வச்சிருக்கும். அது கொஞ்சம் பக்கமா போயிட்டு நம்ம வந்து டிவியேட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். தப்பியா. அதுக்கப்புறம் இந்த சாப்பிடுற பிரசாதம் விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்ல அழகானது நீங்க சொன்னீங்க பிரபு. இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறத பத்தி என்ன தெரியுமா, இப்ப நம்ம ஓரளவுக்கு நம்ம வளர்ந்த அதாவது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவு ப்ரீச் பண்ண இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம ரொம்ப பிரமாதமா நம்ம பெரிய டிவோட்டின்னு காட்டிக்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருந்தா, அவங்க வந்து இதுல நம்ம அவங்கள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கூட அது வந்து ரொம்ப பாதகமா தான் முடியறது பிரபு. அது நம்ம உடனேயே உணர முடியும். உடனே தெரிஞ்சிடுறது நமக்கு. அச்சோ கடவுளே, ஏன்டா இது இவங்க மாறாட்டியும் பரவாயில்ல. சாப்பாடை கொடுத்து நம்ம மாறாம இருந்தா சரிங்கிற மாதிரி அந்த ஒரு மூடு வருது. நம்ம சின்சியரா ஸ்ட்ரிக்டா இருக்கிறத பார்த்தே நிறைய பேர் மாறுவாங்க.
நம்ம அவங்களுக்காக மாறி அவங்கள நம்ம மாத்தணும்னு நினைச்சோம்னா அது நமக்கு தான் டேஞ்சர். யா நமக்கு பெரிய டேஞ்சர் இருக்கு அதுல. யா எஸ். தேங்க்யூ முதல், தேங்க்யூ உங்களுடைய ஷேரிங்க்கு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? No, Prabhu. யா, எஸ் ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. Hare Krishna, Prabhu. Prabhu, and the example of shadow was good. And the sloka, what was the sloka related to? You're not. மயா தக்ஷேன பிரகிருதி சுயதேச்ச சராச்சரம். Yeah, that was good. And the sin, the topic on sin, like நீங்க சொன்னீங்க எல்லாம் இந்த serpent, poisonous snake. The couple of examples he gave was also good. Like when we don't know when it will wake up. So that was good. எஸ். Yeah, that was my. I'm sharing my comments. Yes. Thank you. Any other questions or comments? Otherwise, Yeah, so we can end the class today. yes. Okay, so let's do the prayer. Thank you very much. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. आनंदगौड़ी वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय. All glories, all glory. Thank you. ஸ்ரீமத் பகவத் கீதா கிரந்த் ராஜ் கி ஜெய். தேங்க்யூ. Alright. ஹரே Thank you கிருஷ்ணா. very much. அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. Hare ஹரே Krishna. கிருஷ்ணா.